Hi, hello friends. Welcome to SK Vlogs. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் கான்டினென்டல் சேர்ந்த கண்ட்ரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா போலண்ட். ஸோ போலண்ட் பத்தி நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலாம் அப்படின்னா நான் கார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஸோ இந்த டைம்ல திருப்பி ஏன் நான் போலண்ட் வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா போலாண்ட்ல வந்து நிறைய வந்து ஃப்ரெஷர்ஸை வந்து இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மெயினாக வந்து கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் வந்து போலாண்டில் இருக்க மாதிரி தெரிய வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ போலாண்ட் பற்றி அவுட்லைன் பார்த்துடலாம். ஸோ போலாண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. யூரோப்பில் வந்து சென்ட்ரல் யூரோப்பில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ வந்து இவங்க யார் கூடலாம் அவங்க பார்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, செக் ரிபப்ளிக், ஸ்லோவேக்கியா, உக்ரைன், பெலாரஸ், லுத்வேனியா, அப்புறம் ரஷ்யா, இவங்க கூடலாம் வந்து பார்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே இப்போ வந்து பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 40.2 மில்லியன், இது 2024 சர்வே படி. அடுத்தது இங்கே கரன்சின்னு பார்த்துட்டோம்னா போலிஷ் ஜோட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு போலிஷ் ஜோட்டே வந்து நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு, அதாவது ஐஎன்ஆருக்கு பார்த்தீங்கன்னா 20 rupees 93 paise, அதாவது 20 ரூபா 93 பைசா. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னாலும் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எதனால் வந்து நம்ம போகிறோன்னு சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து போலாண்டில் ஒர்க் பண்ண என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஒர்க் வீசாஸ் இருக்குது அப்படின்றத அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் ஜென்யூன் வெப்சைட்ஸ் என்னென்ன, அதாவது ஜாப் போர்ட்டல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு, இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எதனால் நம்ம வந்து போலாண்ட் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் வந்து எதுவுமே நம்ம அட்டன் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து ஏஜென்சிஸை வந்து யாருமே வந்து நம்ம போக வந்து தேவை கிடையாது. ஏன்னா வந்து நிறையா வந்து வெப்சைட்ஸே இருக்குது. ஸோ அதில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேப்பபிளாக இருந்தீங்க அப்படின்னா நிறையா போலாண்ட் கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு கூட ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒர்க் வீசா கிடைக்கிறது கொஞ்சம் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியான விஷயம். அடுத்து நான் முன்னாடி சொல்லிட்டு இந்த பாயிண்ட், ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நிறைய பேரை வந்து ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போலாண்டில். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஒர்க் வீசா வந்து யூரோப் கான்டினென்ட்லேயே சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கம்மி. ஸோ 80 யூரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் வீசா எடுக்கலாம். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்வளோ வருஷம் இதெல்லாமே இருக்குது. பட் ஸ்டார்டிங் 1 இயருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 80 யூரோஸில் வந்து இப்போ நீங்கள் வந்து போலாண்டில் வந்து ஒர்க் வீசா உங்களுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் ஒரு 5 years வந்து அங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அங்கே பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆயிடலாம். ஸோ அப்படி பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மைக்ரண்ட்டாக நீங்கள் வந்து போர்ச்சுகல், யூகே, மால்டா, அப்புறம் இன்னும் சில கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போய் செட்டில் ஆகக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மைக்ரண்ட்டை வந்து வேறு கண்ட்ரிக்கு கூட போய்க்கலாம் நீங்கள் போலாண்டோட சிட்டிசனாக ஆனதுக்கப்புறம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. நிறைய ஏஷியன் பீப்புள்ஸை வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூரோப் கான்டினென்ட்டே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா போலாண்ட் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அஃபோர்டபுள் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 1 BHK சிட்டி சென்டரில் எடுத்திங்கனாலே அதோட ரேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1250 போலிஷ் ஜோட்டேவாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மினிமம் வேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3600 போலிஷ் ஜோட்டே. போன வருஷம் ஜூலை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 3490 இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது 3600 போலிஷ் ஜோட்டேவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு பர்சன் நீங்கள் வந்து போலாண்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அதிகபட்சம் உங்களுக்கு வந்து செலவே எவ்வளோ ஆகும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 போலிஷ் ஜோட்டே தான் மேக்ஸிமம் செலவே ஆகும் நீங்கள் லக்ஸூரியாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா. அடுத்தது இங்கே இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக 19% இன்கம் டேக்ஸ், அதாவது ஃப்ளாட் 19%. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் போலாண்டில் வேலை பார்த்தா அப்படின்றதான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் தான். ஸோ போன ஸ்லைட்லேயே நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ரொம்ப வந்து லக்ஸூரியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே ஒரு 2000 போலிஷ் ஜோட்டே தான் வந்து மேக்ஸிமம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கெடுபடியான ஆள், நீங்கள் வந்து அவ்வளோ வந்து செலவு பண்ண மாட்டீங்க அப்படின்னா எவ்வளோ புஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து டோட்டலாக செலவு பார்த்தீங்கன்னா 1600 போலிஷ் ஜோட்டே தான் ஆகும். அதாவது 1600 வந்து தாண்டாது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ். நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கலாம் உங்களுக்கு போலாண்ட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இப்போ அதோட எக்கனாமி வந்து க்ரோத் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் இருக்குது, ஃப்ரெஷர்ஸ்க்கும் இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய ஹையர் பண்ணுறாங்க.
அடுத்தது இதே மாதிரி ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பேலன்ஸ்டாக வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் ஒரு ஹை குவாலிட்டியான லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போலாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்போவுமே வந்து எடுத்தோடனே வந்து நம்ம வந்து ஹை குவாலிட்டி லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஃபஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எந்த ஃபாரின் கண்ட்ரி நீங்கள் போனீங்கனாலும் ஃபஸ்ட்டு ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ், அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த ஹை குவாலிட்டியான லைஃப் ஸ்டைல் வந்து கிடைக்கும். ஸோ எடுத்தோடனே கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் பேரியர், அதாவது இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் வந்து எதுவுமே வந்து நம்ம கிளியர் பண்ண தேவை கிடையாது. அந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்ற அவசியமெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேச எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நமக்கு போதும். அது வந்து நம்ம வந்து எக்ஸாம் மூலிமா காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது நீங்கள் ஒரு போலாண்டோட ரெசிடென்ஸ் ஆகிட்டீங்க, அதாவது 5 வருஷம் நீங்கள் வந்து போலாண்டே வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடச்சிரும். ஸோ அப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இயூக்கும் வந்து ஒரு ரெசிடென்ட் ஆயிடலாம். ஸோ வந்து ஏன்னா போலாண்ட் வந்து இயூவோட ஒரு பார்ட். ஸோ அதனால் வந்து நீங்கள் இயூ கண்ட்ரீஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். அங்கே கூட நீங்கள் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலிஷ் சிட்டிசனாக நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் அப்புறம் எஜுகேஷன் ரெண்டுமே ஃப்ரீ. ஹெல்த் கேரும் எஜுகேஷனும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சில்ட்ரன் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு போலிஷ் சிட்டிசனாக ஆகும்போது வந்து உங்களோட பேங்க் ஃபண்டிங்ஸ் எதுவுமே நீங்கள் காமிக்க தேவை கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வந்து போலாண்டில் வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து மற்ற யூரோப் கண்ட்ரீஸில் வந்துட்டு வேறு பாலிசிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இங்கே போலாண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே காமிக்க தேவை கிடையாது. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா டிமாண்டட் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து நிறைய எக்கச்சக்கமான ஜாப் போர்ட்டல்ஸில் வந்து என்னால் வந்து நிறையா வந்து ஜாப்ஸ் பார்க்க முடிஞ்சது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது ஃப்ரெஷர்ஸ் நிறையா அப்ளை பண்ணலாம். சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆன் தி வெப்சைட்ஸ் நான் எது கொடுக்குறேனோ அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் அதில் கிடைக்கும். அடுத்தது மீட் ப்ராசஸிங், அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஜாப்ஸ் வந்து இருந்துச்சு. அடுத்தது இந்த ஹவுஸ் கேர், டே கேர், அந்த மாதிரி ஹெல்த் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் செக்டார்லேயும் வந்து நர்சஸ் அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. அடுத்தது வந்து இது ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு வந்து கம்மா கொடுக்கறதுக்கு செமிகாலன் கொடுத்துட்டேன். ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி, அப்புறம் வந்து ஹவுஸ் கீப்பிங், கேஷியர்ஸ், செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒர்க்கர்ஸ். ஸோ முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அந்த பில்டிங் ஒர்க்கர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. டாக்டர்ஸ்க்கும் சில இடத்துல வந்து கேட்டிருந்தாங்க, ரொம்ப பார்க்க முடியல. பட் டாக்டர்ஸ்க்கும் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதனால் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஹவுஸ் கீப்பிங், கேஷியர்ஸ், அதுக்கெலாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அடுத்தது ஐடி ஃபீல்ட் சொல்லவே தேவையில்லை, எப்பவும் போல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ஸ், அப்புறம் வேர் ஹவுஸ், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விசா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விசா டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 டைப்ஸ் ஆஃப் விசாஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் A, B, C, அப்புறம் D, C and D அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம வந்து போகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா C and D தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் A அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸோ இல்லை கம்பெனியோ ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய விசா வந்து, அதாவது ஒர்க் பர்மிட் பார்த்தீங்கன்னா A. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் ஒரு போர்டு மெம்பராகவோ ஏதோ ஒரு கம்பெனியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் B. ஸோ அப்புறம் C வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட போலிஷ் கம்பெனி வந்து உங்களை வந்து அங்கே வர சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இருக்கிற கண்ட்ரி விட்டுட்டு அங்கே வந்து போலாண்டுக்கு வந்து ஒரு 30 days வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து Cயில் போகணும். அடுத்தது D, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விசா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு போலாண்டில் ஆஃபர் லெட்டர் கிடச்சி நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா C&D, அதை தான் வந்து செங்கன் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அப்ளை பண்ணி நம்ம போக வேண்டியதாக இருக்கும். இந்த செங்கன் விசா எடுத்தோன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து 27-28 கண்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செங்கன் விசாவோட காஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 to 100 euros வந்து காஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து 1 இயருக்கான காஸ்ட். ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பர்மிட்டுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி வந்து உங்களை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்களோ அந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு
அவங்களோட கவர்மெண்ட் கிட்ட வந்து ஆத்தரைசேஷன் வாங்கணும். அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கவர்னர் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் ப்ரொசீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த கண்ட்ரிலேருந்து இந்த பர்சன் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சில விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அந்த பேமெண்ட்டுக்கான ப்ரூஃப், நேஷனல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே வருது அந்த கம்பெனியோ அந்த டாக்குமெண்ட்டோட ப்ரூஃபு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கம்பெனி வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க, நம்ம வரி பண்ண தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸு, அப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட எஜுகேஷன் டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சைட்லேருந்து தேவை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அந்த கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட டீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களும் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில லீகல் விஷயங்கள்லாம் வந்து அந்த கம்பெனி வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் கான்ட்ராக்ட் இல்லைனா ஜாப் ஆஃபர் வந்து அவங்க உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஒர்க் பர்மிட் வந்து கிராண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ப்ராசஸ் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 1.5 monthsலேருந்து 2 monthsக்குள்ளே வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேணும்னா ப்ரையாரிட்டியில் போட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் 20 daysல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் போர்ட்டல்ஸ் தான் இங்கே வந்து ஃப்ளாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது 2 விஷயங்கள் வந்து எப்போயுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது, ஒன்று இண்டீடு, இன்னொன்று வந்து லிங்க்டின். இதில் தான் வந்து நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்போயுமே கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து எப்போயுமே வந்து கோத்ரூ பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரு விஷயம். அடுத்தது வந்து லோக்கலாக வந்து நம்ம தேடக்கூடிய கண்ட்ரியோட வெப்சைட்ஸ், அது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 5 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கிளாஸ் டோருக்கு கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா போலாண்டோட அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஜாப் போர்ட்டல்ஸ். ஸோ இந்த போர்ட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டல்ஸ். ஸோ இதில் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக நிறைய ஜாப்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இது வந்து போலிஷில் வந்து நிறையா வந்து வரும். ஸோ நீங்கள் டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிரான்ஸ்லேட் கிளிக் பண்ணிங்கன்னா டு இங்கிலீஷ்னு கேட்கும். ஸோ அதை இங்கிலீஷ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த போலிஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் இது வந்து மெயினாக வந்து நான் ஃப்ரெஷர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணது. ஏன்னா நிறையா ஃப்ரெஷர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கேயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது போலாண்டில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதனால் இது மெயினாக ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு வீடியோவை எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் போலாண்டில் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு வந்து அங்கே வந்து பே கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் தான். பட் ஃப்ரெஷர்ஸ்க்கு அவங்க லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நிறைய நல்ல பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போலாண்டை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தெரியல. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பாய்.